இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65 2வது வசனம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, அவர் ஜபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார்கள். ஏன்னா தேவன் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன் இல்லையா? அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் சத்திய தேவனா இருக்கிறார். அவரை போல வேறொரு தேவன் இந்த பூமியில் இல்லை. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவர் நாமத்தை அறிக்கையிடும் இல்லையா? அவரே மெய்யான தேவன். அப்போ அவர் ஜபத்தை கேட்கிறார். மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள். எரேமியா 29 12-13 வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, எப்போ தேவன் நம் ஜபத்தை கேட்பார்னா, நீங்கள் கூடி என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னே சொல்கிறார். அப்போ நம்ம ஒன்று கூடி தேவ சமூகத்தில் தொழுது கொள்ளுகிற இடம் எது? ஆலயம். ஆலயத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது நம் மத்தியில் தேவன் இறங்குவார். அதே போல் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கும்பொழுது அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். நாம் அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது நமக்கு அவர் செவி கொடுப்பார். அதே போல் தேவனை நாம் எப்படி தேடணும்? நம் முழு இருதயத்தோடு அவரை தேடுவோம். ஆனால் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்கிறார். அப்போ முழு ஆவியோடு, ஆத்மாவோடு, சிந்தையோடு நாம் தேவனை தேடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு தென்படுவார். நம் ஜபத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். ஏசாயா 65:24 பார்க்குறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் சொல்கிறார். எப்போன்னா நம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடணும். அதிகாலையிலே நாம் அவரை தேடும்போது நம் ஜபத்துக்கு தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நாம் பேசும்போதே அவர் கேட்பேன்னு சொல்கிறார். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் நாம் தியானிக்கும் போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்திருக்கணும்ல. அவர் எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி நாம் கேட்போம். ஆனால் கர்த்தர் நம் ஜபத்துக்கு செவி கொடுப்பார். அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம் அதுதான். கர்த்தர் நம் ஜபத்துக்கு செவி கொடுத்து பதில் தருவார்னு நாம் எதை கேட்டாலும் அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதுனால அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுவைகளை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம எதை கேட்டாலும் தேவன் அதை நமக்கு தருவார். அவர் சித்தத்தின்படி கேட்கணும், அவர் நாமத்திலே நாம் அதை கேட்கணும். அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 66:23 பார்க்குறோம். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது இல்லையா? அந்த நேரத்துலையும் மாசந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வரப்போகுது. எல்லா ஜனங்களும், எல்லா புறஜாதி மக்களும் கூட அந்த நாட்களில் கர்த்தரை தேடுவாங்க. அவர் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளுவாங்க. அப்படி தேவனை மாம்சமான யாவரும் தொழுது கொள்ளும் காலம் சமீபமாக இருக்கு. அது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் அவரை நாம் தேடும்போது தேவன் நமக்கு தென்படுவார். நம் ஜப விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தருவார். சங்கீதம் 86:9 பார்க்குறோம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆமாம், அவரை தவிர வேறொரு தேவன் இந்த பூமியில் இல்லை. அவர்தான் ஒரே தேவன் இல்லையா? என்னை தவிர வேறொரு தேவன் இல்லைன்னே சொல்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவர் கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை சகலத்தையும் படைத்து ஆள்கிற சர்வ சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவரை அல்லாமல் வேறொரு நாமும் இந்த பூமியிலையும் கிடையாது, ஆகாயத்திலையும் கிடையாது. அதே போல் அப்போஸ்தலர் 10:31 பார்க்குறோம். யாருடைய ஜபம் கேட்கப்பட்டதுன்னா கொர்நேலியுவின் ஜபம். ஏன்னா அவர் கர்த்தரை எப்பவுமே அவர் ஜப விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார், தேவனை துதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் தான தர்மங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஜெபிக்கிறாரு, தான தர்மம் செய்கிறார். அது தேவனுடைய சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது இல்லையா? அதனால கொர்நேலியுவின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிப்போமானால், கொர்நேலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது. அப்போ ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யும்போது அதை தேவன் நினைக்கிறார். அப்போ நம்ம ஜப விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார்.
அடுத்து எப்போ நம் ஜபத்தை கேட்பார்னா, சங்கீதம் 145 18 19 வசனத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி, சும்மா வெறும் உதட்டளவில் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை நினைக்கிறீங்களா, கூப்பிடுறீங்களா, உண்மையாக அவரை தேடுறீங்களா, அப்போ தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படியே செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பேன்னே சொல்கிறார். அப்போ நம் மன விருப்பத்தின்படியும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவர். எளிய காலத்தில் பார்க்குறோம், பாகால் தீர்க்கதரிசிகள் அவர் 400 பேரை கொன்று போட்டார்னு பார்க்குறோம். தேவனுக்கு பக்தி வைராக்கியமாக எலியா தீர்க்கதரிசி இருந்தார் இல்லையா? அங்கே கர்த்தர் அவர் எப்படி உயர்த்துறார்? 1 ராஜாக்கள் 18:37 கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்போ கர்த்தர் தன் ஜபத்தை கேட்கிறார், விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார் என்கிறத புறஜாதி மக்களும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி தேவனை நோக்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்னை கேட்டருளும்னு சொல்லி தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ அவருடைய பலியை பரிசுத்த ஆவி பட்சித்து போட்டதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 102:17 அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்போது பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் சேர்ந்து அவங்க தேவனை கூப்பிட்ட போது அவன் வெளிப்படலை. ஆனால் கர்த்தரே தேவன் என்று எலியா தேவனை மகிமைப்படுத்தி அழைத்த போது பரிசுத்த ஆவி அந்த பலிகளை பட்சித்தது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை பூமியில் உள்ள ராஜாக்களும் ஜாதிகளும் கூட அறிந்து அவரை மகிமைப்படுத்துவார்கள்னு சங்கீதம் 102:17 பார்க்குறோம். சங்கீதம் 22:27 சொல்லுது, பூமியின் எல்லைகளிலும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்க, ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் ஒரு சமூகத்திலே தொழுது கொள்ளும். நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது புறஜாதி மக்களும் கர்த்தரிடத்தில் வருவாங்க. தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வரப்போகிறது. ஏன்னா அவர் சமீபத்துக்கும் மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார்கள். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னே சொல்கிறார். அதுபோல் எல்லார் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அவரே தேவன் என்பதை எல்லா ஜனமும் அறிந்து அவர் நாமத்தை உயர்த்தும். ஆமீன்.